முக்கிய செய்திகள். செங்குன்றம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்த தன் கணவனை காணவில்லை என கண்ணீர் மல்க மனைவி பேட்டி. சென்னை செங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள MRV சூப்பர் மார்க்கெட்டில் சென்னை KK நகர் பகுதியில் வசித்து வரும் கணேஷ்குமார் கடந்த 3 ஆண்டுகளாக 3ஆம் தளம் பொறுப்பாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் பார்க்கும் வேலையில் வேலை பளு அதிகமானதாலும் வீட்டிலிருந்து சென்று வரும் தூரம் அதிகமானதாலும் வேலையில் இருந்து நிற்கப் போவதாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சூப்பர் மார்க்கெட் உரிமையாளரிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் கணேஷ்குமார் தனது வணிக வளாகத்தில் பணத்தை கையாடல் செய்ததாக புகார் கூறி செங்குன்றம் காவல் நிலையத்தில் பொய் புகார் கூறியதன் பேரில் கணேஷ்குமாரை காவலர்கள் அடித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கணேஷ்குமார் மனைவி யோகவேணி நீதிமன்றத்தை நாடி ஜாமீனில் கணேஷ்குமாரை வெளியே எடுத்து வந்துள்ளார். 6 மாதம் கழித்து மீண்டும் நேற்றிரவு 1 மணி அளவில் விசாரணை என்ற பெயரில் கணேஷ்குமாரை செங்குன்றம் காவல்துறையினர் அழைத்து வந்ததாகவும் காலையில் சென்று காவல் நிலையத்தில் பார்த்தபோது கணேஷ்குமார் அங்கு இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த அவரது மனைவி யோகவேணி தனது கணவனை கண்டுபிடித்து தரும்படி கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் பேர் யோகவேணி. எங்கள் வீட்டுக்கார் MRV சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தாரு, ரெடில்ஸில். அவர் என்னென்னா, ஒரு ஆள் பண்ணுறத 4 ஆள் வேலை பண்ணி அவங்க ஓனர் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அந்த ரியல் எஸ்டேட்னால இவர் என்ன பண்ணார், ஆவடியில் இருந்தது அவங்க கடை. வேலையை விட்டு நிற்கிறேன்ற ஒர்க் ப்ரெஷரில் நிற்கிறேன்னும் போது அவங்க ஓனர் என்ன பண்ணிட்டாரு, இவர் மேலே இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் திருடிட்டாருன்ற கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணிட்டாரு. நான் நைட்டு வீட்டுக்கு ஆள் வரல, எப்பயும் போல் வேலைக்கு வந்தார், வரலையேன்னு சொல்லிட்டு நைட்டு கால் பண்ணேன். அவர் ஃபோன் பிக்கப் பண்ணல. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் அவங்க ஓனருக்கு அடித்தேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் திருடிட்டாரு, நான் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரெடில் ஸ்டேஷனில் கேட்டோம், அப்படின்ற ஆள்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தான் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு ரெசார்ட்டு கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அடின்னு அடித்து இரும்பு ராடாலெலாம் அடிச்சிருக்காங்க. நான் கேட்கும்போது இந்த மாதிரி காசு திருடிட்டேன் ஒத்துக்கோன்னு சொல்லி ரெசார்ட்டில் கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அது நடந்து ஒரு 9 மாதம் ஆகுது. இப்போ மறுபடியும் நாங்கள் AP எடுத்தோம். மறுபடியும் அவங்க புகார் விசாரணைன்ற பேரில் நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு என்கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு போனார். இப்போ நான் இங்கே கேட்டதில் இங்கே யாரையும் அப்படிலாம் கூட்டிகிட்டு வரல அப்படின்றாங்க. நான் அவங்களுக்குள்ள ஓனருக்குள்ள அவங்க ஃபேமிலி பிரச்சனையில் இஷ்யூவில் இவரை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி திருடிட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. போலீஸ் தரப்பில் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த மாதிரி சொல்றாங்க. செங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனு எங்க வச்சிருக்கேனே தெரியல அப்படிங்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் எங்கெல்லாம் நாங்க கூட்டிட்டு வரல அப்படின்றாங்க. ஆனா இந்த ஏசியும் இன்ஸ்பெக்டரும் தான் இது பண்றாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியல. எங்க வீட்டுக்காரர் அந்த தப்பை பண்ணல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க ரியல் எஸ்டேட் பண்றதுனால எங்க வீட்டை இந்த மாதிரி ஜப்தி பண்ற MOD பண்ணணும், எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி திருட்டாரு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அடிச்சு இந்த மாதிரி சொல்ல வச்சு அவருக்கு பேக் பெயின், மூச்சு திணறல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம் நாங்க ராயப்பேட்டையில லாஸ்டா 9 மாசத்துக்கு. அப்போ இதுக்கு என்னன்றத நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ்கார்கிட்ட நாங்க அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க கூட்டிட்டு போல, போலீஸ் மேல எந்த புகாரும் கொடுக்காதீங்க, எதையாவது தெரியாத நபருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.